சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ்லேருந்து நம்ம சுற்று 8ஓட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுற்றில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎலோட ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்பிஎல் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஞ்ச் கிராண்ட் மாஸ்டர் மேக்ஸிம் ரோட்ஷின் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேருக்கு எம்பிஎலை பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த முடிவு அந்த மிடில் கேம் ப்ளஸ் ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த எண்ட் கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது எப்படி இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி டெசிஷன் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கேமை பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் போடுங்க. ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ கேம் வந்து நம்ம எம்விஎல் பக்கம் இருந்து பார்ப்போம். ஸோ போர்டை ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ கேம் வந்து அவர் D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. நைட் F6, C4, G6, பின் அதுக்கப்புறம் F3. இது வந்து D5 பான் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக இது வந்து ஆன்டி குரூன்ஃபெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அடுத்த ஒரு ஃபியூ மூவ்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது பெனோனி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். D6, E4, E6 அண்ட் தென் நைட் C3, பின் அதுக்கப்புறம் பிஷப் G7, பிஷப் G5, காசல்ஸ். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா பென்னோடியோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ குயின் D2 பேட்டரி ஃபார்ம் பண்ணி இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. 8x D5, பின் அதுக்கப்புறம் C6 D5. ஸோ C6 D5க்கு அப்புறம் கன்ஃபார்மாக இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பெனோனி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஏன்னா குயின் சைடில் வந்து பிளாக்கு மெஜாரிட்டி இருக்கும் அண்ட் சென்டர் ஆஃப் த போர்டில் ஒயிட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் இந்த பான் வந்து நைட்டு பின்னில் இருக்குது, நம்ம ஏன் வந்து திரும்ப ஃபர்தர் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இது மாதிரி விளையாடலாம். பிஷப் E6, லெட்ஸ் சே நைட் E2 அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் D5. ஸோ இப்போ வந்து நம்ம C6 D5 விளையாடி பொசிஷனை வந்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விளையாடாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. A6 குயின் செல்லக்கூடிய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு இமீடியட்டாக ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ அதை தடுக்கிறதுக்கு A4, H6. என்னங்க இது H6 ஆட முடியுமா? ஆக்சுவலாக ஆட முடியும். ஏன்னா இங்கே டாக்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் ஐ கேன் டேக் ஆன் E4, knight takes E4, தென் queen H4 செக், G3 அண்ட் தென் குயின் டேக்ஸ் த பிஷப். அண்ட் இதில் என்னென்னா உங்களுக்கு பிஷப் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிஷப் பேர் வந்து பிளாக் கிட்ட இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காகவே வந்து பிளாக் வந்து நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்குது. பட் கேமில் பிஷப் E3, H5 வந்தோடனே திரும்ப உள்ளே வராரு. சும்மா இது பண்ணுற மாதிரி. இப்போ என்னால் வர முடியுமே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த பொசிஷனில் என்னென்னா இந்த மெனூரிங்கில் ஒயிட்டுக்கு நிறைய டைம் லாஸ் ஆகிறத கவனிக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் நீ குயினை கூட என் கேம்பில் வந்து வச்சுக்க, ஆனால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ரூக் E8, பிஷப் E2 அண்ட் பிஷப் E2க்கு அப்புறம் நைட் H7 போகிறோம். ஐடியா என்னென்னா சம் கிரிட்டிக்கல் லைன்ஸில் வந்து குயினை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா G5 வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த காரணம் நைட் H7 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் A5. அண்ட் இங்கே சில பேருக்கு வந்து இந்த F4 போட்டோம் அப்படின்னா ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ F4னால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து A5க்கு பதில் F4 ஆடி இருந்தார் அப்படின்னா நைட் F3, நைட் G5ன்னு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டு D7 வச்சுக்கோங்களேன். தென் we can play knight to F3, knight DF6 and then pawn F5. அண்ட் இந்த பொசிஷனில் pawn F5க்கு அப்புறம் knight x E4 வந்து விளையாட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பிளண்டர். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அவங்க எதுக்காக இந்த வேரியேஷன் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, எதுக்காக இந்த F4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் இவ்வளோ தூரம் உள்ள கஷ்டப்பட்டு நம்ம கேம்குள்ளே வந்திருக்கு. அதை மற்ற எந்த பீஸோட சேர்த்து அட்டாக் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். குயினை மட்டும் சும்மா வந்து H6ல் வச்சு சும்மா கிங்கை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஒரு யூஸும் இல்லைங்களா? ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனை வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். A5, B5. B5 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பான் ப்ரெசன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் குயின் சைடில். ஸோ அதனால் ஆம்பர்சன்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரை உடச்சாகணும். ஸோ குயின் டேக்ஸ் B6, B2 த்ரெட்டு. ஸோ பின்னாடி போயிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் ரூக் A7. அண்ட் இங்கே நம்ம ஏதாவது ஒரு டெவலப்பிங் மூவ் பண்ணணும் பிளாக்குக்கு. சரி நம்ம நைட்டை டெவலப் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சரியான நேரம். ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நைட் E5, நைட் HF2ன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இதே இந்த லைன் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் சும்மா ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தென் இஃப் தே ப்ளே திஸ் மூவ் தென் வி கேன் ஜஸ்ட் சாப். இப்போ அப்படியே வெட்டிட்டு ஸ்ட்ரக்சர் டேமேஜ் பண்ணி விட்டுறலாம். லாங் டேர்மில் ப்ராப்ளம் வரும் ஒயிட்டுக்கு.
ஸோ அதனால் இந்த ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு திரும்ப மூவ் வந்து ஒயிட்டுக்கிட்டே கொடுக்குறாரு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. H4 நான் ஆடுறேன். அப்படியா ரூக் E7 இப்போ என்ன பண்ண போற? கிங் F1 எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிங் சென்டர்ல இருக்கிறது. அதனால நான் வந்து கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷன்ல நைட் H3 தாராளமா விளையாடலாம். ஏன்னா இப்போ பிஷப் இன்டு H3 ஆடும்போது ரூக் இன்டு H3 அண்ட் தென் லெட்ஸ் சே நைட் F6 அதுக்கப்புறம் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து மூவ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாகவே கேன்சல் பண்ண மாதிரி மாற்றிக்கலாம். இன் சம் கேசஸ் கிங் F2 கூட பாசிபிள். பட் இப்போ இங்கே டிஸ்கவரி இருக்குது. ஸோ கிங் F1 வாண்டடாகவே போகிறாரு. குயின் B4 இன்னும் ஃபர்தராக வந்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் H3 நவ் நைட் டு D7 இதுக்கப்புறம் இதை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிஷப்பால். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே வந்து கிங்கை மூவ் பண்ணிட்டாரு. ஸோ எப்படியாவது ஒரு கேஸ்லிங் ரைட்ஸை வந்து போக வைக்கணும் அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட்டு. ஸோ அது போனதுனால அவர் திரும்ப அந்த ப்ராசஸை வந்து பண்ணலை. ஸோ ருக் C1 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் நைட் G5 ஏதாவது பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக நம்ம கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வி ஹேவ் திஸ் பிரில்லியன்ட் மூவ் நைட் டு E5. ஏன்னா சில பேருக்கு இந்த பொசிஷனில் ஒயிட் வின் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரி தோணும். ஏன்னா பான் டு G5 வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் வந்து பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் நவ் பிகாஸ் நவ் வி கேன் ப்ளே நைட் எக்ஸ் G4. நைட் எக்ஸ் G4க்கு அப்புறம் இங்கே F இன்ட்டு G4 அடிச்சு ஆகணும். பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் E4 த்ரெட்னிங் எவ்ரி திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறோம், பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் அது மேட்டு. நீங்கள் ரூக்கை தூக்கி நம்ம பிஷப் இது பண்ணுறோம் அப்படின்னா தென் பிஷப் டெக்ஸ் G4. நீங்கள் பிஷப் இன்ட்டு G4 அடிச்சிங்க அப்படின்னா தென் குயின் E1 செக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரிய மேட்டிங் பேட்டர்னில் மாட்ட போகிறீங்க. ஸோ அதனால் நைட் G5 வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து ஆடுறது ரொம்ப இது கிடையாது. ஏன்னா அது தோணும் குயின் இருக்கே நம்ம ஏதாவது கோஆர்டினேட் பண்ணுவோமே. ஏன்னா இவ்வளோ தூரம் குயினை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறதுனால தோ யூஸ். ஸோ அதை வந்து மற்ற பீஸோட ஏதாவது கோஆர்டினேட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்னும் சில மூவ்ஸ் வந்து லைக் நைட் C3 கூட இங்கே கன்சிடர் பண்ணலாம். சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவலைஸ் பண்ணுறது கம்ப்யூட்டரோட டாப் ரெக்கமெண்டட் மூவ். ஸோ ருக் C1 பின் அதுக்கப்புறம் நைட் E5 போகிறாரு சென்ட்ரலைசிங் த நைட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லா பீஸும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது எக்ஸப்ட் திஸ். அண்டு இந்த பிஷப் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இவ்வளோ வேலை பார்க்குது. ஸோ நல்ல ஒரு பிஷப் இது கம்பேரிங் திஸ் பிஷப். ஸோ நைட் HF2 போகிறாரு பின் அதுக்கப்புறம் பான் டு F5. ஃபைனலி இந்த நைட் E5 வந்ததுக்கப்புறம் இந்த G6 ஸ்கொயர் வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது. அதனால் F5 போட்டு சென்டரை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அண்ட் இங்கே சில பேர் வந்து F4 போட்டு நைட்டை ஓட வச்சு G6ல வெட்டினா அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வி ஹேவ் அ பிரில்லியன்ட் மூவ் தட் இஸ் குயின் டு D2. ஏன் இது பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் இங்கே வெட்ட முடியாது. வெட்டிங்கன்னா உங்களுக்கு குயின் போயிடும் ஆப்வியஸ்லி. ஸோ ருக் C3 ஏன்னா இது இட்ஸ் லைக் அ ஃபோர்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ருக் G7 போட்டு நெக்ஸ்ட் மூவில் லெட்ஸே நீங்கள் சும்மா ஏதோ ஒரு மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் நைட் F7 வில் ட்ராப் த குயின். தட்ஸ் இட். யுவர் குயின் இஸ் ட்ராப்ட். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் F4 வந்து ஆட முடியாது. ஸோ அதனால தான் நைட் E5 வந்து கேல்குலேட் பண்ணி தான் விளையாடிருக்காது. இட்ஸ் நாட் எ ரேண்டம் இம்ப்ரூவ்மெண்ட் மூவ். ஸோ ருக் G7 இப்போ திரும்ப அந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்ததுனால அந்த குயின் D2 உள்ளே போக முடியாது. அதனால் பான் F4 இஸ் அ த்ரெட். ஸோ ருக் G7 வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ குயின் C1 நைட் F6. ஸோ அனதர் நைட்டை வந்து கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாரு. இடெக்ஸ் F5 வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆக்சுவலாக. என்னன்னா ஜிடெக்ஸ் F5 வந்து விளையாடுறாரு. G5 வந்து ஓப்பன் ஆகுது. இன் சம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டெக்ஸ் F3 நாட் இன் சம் கேசஸ் த்ரூ அவுட் த என் கேம் வந்து பார்த்திங்கன்னா அது த்ரெட்டு பெரிய த்ரெட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட் E3 போடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் F4. குயின் F4 வந்து நாட் த பெஸ்ட் மூவ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிஷப் D7 வந்து டெவலப் பண்ண சொல்லுது. இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா சில மேட்டிங் அட்டாக் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப தப்பாக விளையாட வாய்ப்பு இருக்குது ஒயிட்டு. ஸோ பான் கிராபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மூவ் கண்டிப்பாக உங்களுக்கு தோணிருக்கும். எனக்குமே தோணுச்சு. ஸோ பிஷப் B5 செக்கு, பிஷப் டெக்ஸ் B5, குயின் டெக்ஸ் B5 செக்குக்கு நீங்கள் கிங்கை G1 மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் நைட் டெக்ஸ் F3 வந்து பார்த்தீங்கன்னா செக் மேட் தேங்க்ஸ் டு திஸ் பின். ஸோ அதனால் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுவீங்க. தென் பிளாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு F4 ரிமூவிங் த கார்ட் அண்ட் தென் குயின் டெக்ஸ் C4. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா பீசஸை கவுண்ட் பண்ணி ஒரு பீஸ் நீங்கள் அப்பா இருப்பீங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த லைட் ஸ்கொயர்ஸில் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பிஷப்பை முதல்ல டெவலப் பண்ணி இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லுது கம்ப்யூட்டர். ஸோ நைட் H3 இங்கே வந்து குயினோட ஐடியா குயின் G3 குயின் இங்கே போயிட்டு ப்ரெஷர் பண்ண பார்க்குது. ஸோ நைட் H3 போடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் H4 ஒரு பான் வந்து ஃபைனலி ட்ராப் ஆகுது. இப்போது இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பீஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கிறாரு. பட் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, டெவலப்மெண்ட் பெருசாக பேசுகிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கான என்ன சொல்கிறது சுப்பீரியராக பொசிஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது நடக்கும்.
இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பான் கிடச்சிருக்கு. ஸோ குயின் E1 போயிட்டு குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் குயின் ட்ரேட் பண்ணக்கூடாது அவசியமாக. ஸோ குயின் B4 போகிறாரு. ஸோ குயின் C1, பிஷப் D7 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் A6. ஸோ முன்னாடி பார்த்தா அதே லைன் எக்ஸாக்ட்லி, பட் ஒரே ஒரு நைட் மட்டும் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. பட் இங்கே அது பாசிபிள் தான். பிஷப் B5 செக் விளையாடுறதுனா விளையாடலாம். பட் இங்கே நீங்கள் டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா MVLக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் ராட்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிஷப் டேக்ஸ் A6 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் H4 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் நீங்கள் அதே பிஷப் B5 செக்கு அந்த மேட்டிங் படம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில இடத்துல மேட்டையும் இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிஷப் B5 செக், பிஷப் டேக்ஸ் B5, குயின் டேக்ஸ் B5, கிங் G1 அண்ட் தென் நைட் டேக்ஸ் F3 செக். இங்கே கிங் F2மே பாசிபிள் தான். நீங்கள் அந்த மாதிரி ஏன் கிங் F2 வரக்கூடாது, தென் உங்களுக்கு வந்து ரூக்கு போகும். ஸோ கிங் G1, நைட் டேக்ஸ் F3 செக், கிங் F2, பின் அதுக்கப்புறம் நைட் D4 விளையாடலாம். த்ரெட்னிங் மேட் இன் ஃபியூ மூவ்ஸ். இதை நீங்கள் இக்னோர் பண்ணி ஏதாவது ரேண்டம் மூவ் பண்ணிங்கன்னா தென் நைட் E4 செக் அண்ட் தென் குயின் E2 இஸ் அ செக் மைட். அதனால் குயின் H4, குயின் G3 வந்து போனோம் அப்படின்னா சில வேளைகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்கவர்ட் அட்டாக் போட்டுட்டு செக் மேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குயின் E1 திரும்ப ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு, பட் திரும்ப அவாய்ட் பண்ணுறாரு. குயின் டு D2, குயின் டு D4. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு, ஏன்னா இங்கே ஃபோர்க் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவர் அவாய்ட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் H4க்கு அப்புறம் லைட்டை C2வில் போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் A4 போகுது. பின் அதுக்கப்புறம் ரூக் A3. அண்ட் இங்கே ப்ரில்லியண்ட்டான சாக்ரிஃபைஸ் இருக்குது. பிஷப் B5 செக்கு கொடுக்குறாரு. அதுக்கு பதில் டேரெக்டாகவே குயின் இன்ட்டு A6 விளையாடலாம். இங்கே தான் அந்த மேட்டிங் பட்டன் திரும்ப வந்து அக்கர் ஆகுது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் மேட். ஸோ கிங் G1 போயிடுறாரு. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் 6 மூவ்ஸ் இருக்குது. நம்ம யாகிஸ் கான் எடோமஸ் கேமில் பார்த்த போல். ஆனால் இது குயின் சாக்ரிஃபைஸ் தான். ஆனால் அந்தளவுக்கு ஸ்பெக்டாகுலராக இருக்காது. பட் மேட் இன் 6 மூவ்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே MVL என்ன செஞ்சார் அப்படின்னா குயின் டேக்ஸ் A6 வந்து விளையாடிட்டார், சரிங்களா. ஆனால் இங்கே சரியான மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டேக்ஸ் F3 செக்கு, ரூக் டேக்ஸ் F3, பின் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் G2 செக்கு, கிங் டேக்ஸ் G2, பின்ன குயின் G4 செக்கு, கிங் F2 அல்லது H2 போகலாம். H2 போனால் டிலே ஆகும். H2 போனதுக்கப்புறம் ரூக் E2 செக்கு, ரூக்கால் பிளாக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வந்து குயின் G3 வச்சாலே செக் மேட் ஆகிடும். அப்போ அதனால் நைட்டை வச்சு பிளாக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. தென் ரூக் டேக்ஸ் F2 செக், ரூக் டேக்ஸ் F2 அண்ட் தென் குயின் G3 செக் மேட். பட் இது வந்து கேமில் நடக்கலை, ஓகேங்களா. பட் வேறு மாதிரி செக் மேட் ஆகுது. ஸோ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஒயிட் வந்து அந்த குயின் சாக்கை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட் இருக்குது. ஸோ 5 மூவ்ஸில் செக் மேட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வித் திஸ் மூவ் நைட் டேக்ஸ் F3 செக்கு, கிங் F2, ரூக் E2 செக், கிங் டேக்ஸ் F3. அண்ட் நான் காமிச்சதை விட கேமில் நடந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ரூக் G3 செக்கு, கிங் F4 அண்ட் தென் ஒன்லி மூவ், எல்லாமே நிறைய ஒன்லி மூவ்ஸ். நைட் H5 செக், கிங் டேக்ஸ் F5 இஸ் த ஒன்லி மூவ். அண்ட் இங்கே உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மேட் இருக்குது, ஆர் 3 வேஸ் ஆஃப் மேட் இருக்குது. ஸோ பிக் யுவர் ஃபேவரட் வே அப்படிங்கிற மாதிரி இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா D7ல் வச்சு செக்மேட் பண்ணுறாரு. என்னோடய கேம்பில் இருந்து நான் உன்னை செக்மேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து கூட்டிகிட்டு வந்து இவரோட கேம்பில் வச்சே செக்மேட் பண்ணிடுறாரு. பியூட்டிஃபுல்லான செக்மேட் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து போர்டில் நடந்திருக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேம் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பார்த்துருக்கோம், போர்டில் செக்மேட். ஸோ இங்கே வேறு என்ன இன்னும் 2 செக்மேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் ரூக்கை வந்து கிங் வெட்டினதுக்கப்புறம் ரூக் E5 வச்சாலே செக்மேட்டு, அல்லது இந்த பக்கம் வந்து பிஷப்பை வந்து அவங்க கேம்பில் போய்ட்டும் அவங்களே செக்மேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ பிஷப் D3 அல்லது பிஷப் D7, ரூக் E5ன்னு 3 வழிகள் இருக்குது. ஸோ கேமில் பிஷப் D7, லுக் அட் திஸ் கிங் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பீஸ் இருக்குது ஒயிட்டுக்கு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பீஸும் ஹெல்ப் பண்ண முடியலை. ஸோ பியூட்டிஃபுல்லான அட்டாக். ஸோ மறக்காமல் கேஸ்லிங் பண்ணி விளையாடுங்க உங்கள் கேம்ஸில். ஆப்போனண்ட் யாராக இருந்தாலுமே நீங்கள் கேன்சல் பண்ணுறது நல்லது. எனிவே இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ முடிச்சிடலாம். 8 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாண்டிங்ஸ் இது தான். மத்தாயாஸ், ப்ளூபம், நிஹால் சரீன் 6 பாயிண்ட்ஸில் கோ லீடர்ஸாக வந்து போயிட்டுருக்காங்க. பின் அதுக்கப்புறம் 5.5ல் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க. அபிமன்யு, பஹாம், அலிசா, அடுத்த நொதிர்பேக், வின்சென்ட் கெய்மர், யோர்டன் வான் ஃபாரஸ்ட், அடுத்த அனீஸ்கிரி, ஹேண்ட்ஸ்முக், நீமன். ஸோ அதுக்கடுத்து 5 பாயிண்ட்ஸில் இன்னும் நோட்டபிளான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிரகும், அர்ஜுன் எரிகேசி, பிரணவ், இவங்க எல்லோரும் 5 ப்ளஸ் யாகிஸ் கான் எடோமஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஆக்சுவலாக ஒரு கேம் லாஸ் பண்ணார். அதர்வைஸ் அவர் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மராக இருந்திருப்பார், மேலே இன்னும் டாப்பில் இருந்திருப்பார்.
ஆக்சுவலாக இவர் லெவோனை வந்து பீட் பண்ணிட்டார் இவர். ஸோ இஸ் கோயிங் ஸ்ட்ராங் அகெயின். ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸில் இருக்கார். ப்ரக்கும் 5 தான். பின் அதுக்கப்புறம் விதித் குஜராத்தி 5 ஒரு கேமை ட்ராப் பண்ண வேண்டிய கேமை வந்து விட்டுட்டார் ஒரு மூலை. ஸோ அடுத்து நம்ம வந்து உமன் செக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குகேஷோட ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த கேம் வந்து ஆக்சுவலாக ட்ரா ஆயிடுச்சு. திவ்யா கூட விளையாடின கேம். ஸோ இட்ஸ் அ குட் ரிசல்ட் ஃபார் திவ்யா. ஸோ ஓப்பன் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமன் செக்ஷனில் வந்து ஃபைனலி வைஷாலி ரமேஷ் பாபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் சஃபர் ஆகிருக்காங்க. 8th ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனதுனால அவங்க திரும்ப ஆனால் 6 பாயிண்ட்ஸ்லாம் இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ லாக்னோ கத்ரினா வந்து பார்த்திங்கனாக்கா 6.5ல் திரும்ப லீடர் போர்டை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து 8 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறக்கூடிய நிலவரம். ஸோ மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் வேறு யாராவது உள்ளே இருக்காங்கன்னு பார்த்தா ஹரிகா முன்னாடி 3.5ல் உள்ளே இருந்தாங்க. அதே போல் இப்போ 4.5லையும் இருக்கிறாங்க. சான்சஸ் ஆர் வெரி லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீல்டு 4.5லேருந்து மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய பேர் கேவலமாக விளையாடணும் டாப்பில் இருக்கவங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் வைஷாலி கன்ஃபார்மாக கேண்டிடேட்ஸ் போவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சுற்றுக்கு அப்புறம் உங்களோட வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.